ஹலோ வியூவர்ஸ், லக்னோவில் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இடையே நடைபெற இருந்த 4வது T20 சர்வதேச போட்டி கடும் பனிமூட்ட காரணமாக ரத்து செய்யப்பட்டது. டாஸ் கூட போட முடியாத நிலை ஏற்பட்டதனால் ரசிகர்கள் கோபம் அடைந்த டிக்கெட் பணத்தை திருப்பி தருமாறு BCCIயிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். லக்னோவில் உள்ள அடல் பிஹாரி வாஜ்பாய் ஏகானா ஸ்டேடியம் முழுவதும் ரசிகர்கள் நிரம்பி இருந்தார்கள். தங்களது ஹீரோக்களை காண ஆயிரக்கணக்கான இந்திய ரசிகர்கள் ஸ்டாண்டுகளில் கூடியிருந்தனர். ஆனால் அது நடக்கவில்லை. இப்போது ரசிகர்கள் தொடர்ந்து தங்களுடைய பணத்தை திருப்பி கேட்கின்றனர். லக்னோ மைதானத்தில் இந்திய அணியினுடைய சாதனை மிகவும் சிறப்பாக உள்ளது. இங்கு இதுவரை மென் இன் ப்ளூ 3 போட்டிகளில் விளையாடி அனைத்திலும் வெற்றி பெற்றுள்ளது. இந்த சாதனையை வைத்து பார்க்கும்போது இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றும் என எதிர்பார்க்கப்பட்டது. 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இந்தியா 2:1 என்ற கணக்கில் முன்னிலையில் இருந்தது. ஆனால் பனிமூட்டம் காரணமாக போட்டி ரத்து செய்யப்பட்டது. நடுவர்கள் தொடர்ந்து மைதானத்தை ஆய்வு செய்த போதிலும் 5 ஓவர்கள் கொண்ட போட்டியை கூட நடத்த முடியவில்லை. போட்டி ரத்து செய்யப்பட்ட பிறகு இந்திய அணி ஆதரவாளர்கள் ஸ்டேடியத்திற்கு வெளியே மிகவும் கோபமாக காணப்பட்டனர். இதற்கிடையில் ஒரு ரசிகர் தனது டிக்கெட் பணத்தை திருப்பி கேட்கக்கூடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. பல ரசிகர்கள் அங்கு கூடி தங்களுடைய பணத்தை திருப்பி தருமாறு கேட்கின்றனர். அதில் ஒரு ரசிகர், நான் 3 மூட்டை கோதுமையை விற்று போட்டியை பார்க்க இங்கே வந்தேன், என் பணத்தை திருப்பி கொடுங்கள் என்று வீடியோவில் கூறியிருந்தார். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இடையே 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் இந்திய அணி 2:1 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. முதல் போட்டியில் இந்திய அணி 101 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றன. ஆனால் இரண்டாவது போட்டியில் தென்னாப்பிரிக்கா பதிலடி கொடுத்து 51 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அதன் பிறகு மூன்றாவது போட்டியில் மென் இன் ப்ளூ மீண்டும் கம்பேக் கொடுத்தது. ப்ரூட்டைஸை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இதன் மூலம் இந்தியா தொடரில் முன்னிலை பெற்றன. இப்போது தொடரினுடைய கடைசி போட்டி டிசம்பர் 19ஆம் தேதி என்று அகமதாபாத்தில் நடைபெற இருப்பதாக சொல்லப்படுது. ஸோ இந்த போட்டியில் இந்தியா முன்னிலை வகிக்குமா என்பதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.